பிரைஸ் தலாடுங்க. நித்திய ஜீவ கதைகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கான தலைப்பு கர்த்தருடைய வேதமே வெளிச்சம். சரி, இதற்கான ஒரு வசனத்தை பார்க்கலாமா? சங்கீதம் 43:3. உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும், அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. சரிங்க, இதற்கான ஒரு குட்டி கதையை பார்த்துட்டு வந்துருவோமா? அந்த கதை மூலமா வருகின்ற வெளிச்சமானது நம்மளை எப்படி நடத்த போகுதுன்னு சொல்லி இந்த கதையில பாக்கலாங்க. சரி, வாங்க கதைக்குள்ள போகலாமா? ஒரு அழகான கிராமத்துல ஒரு தாத்தாவும் பேரனும் ஒன்னா வசிச்சுட்டு வராங்க. அவங்க 2 பேருக்கும் எந்த ஒரு சொந்தமும் இல்ல, பந்தமும் இல்ல. அந்த சின்ன பையனுடைய பெற்றோரும் அவன் சின்ன வயசுல இருக்கும் போதே இறந்து போயிடுறாங்க. அதனால முழுக்க முழுக்க அவனுடைய தாத்தாவுடைய அரவணைப்புல அவன் வளர்க்கப்படுறான். அவங்க 2 பேருக்கும் என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, காட்டுல போய் மரத்தை வெட்டி அதை வித்து பழச்சிட்டு வராங்க. அவங்க 2 பேருக்கும் எந்த ஒரு சொந்தமும் இல்ல, பந்தமும் இல்ல அப்படின்னாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அவங்க சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டுட்டு இருக்காங்க. ஆமாங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க 2 பேரும் டெய்லி காலையில எந்திரிச்சதும் ஜெபிப்பாங்க. அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போயிட்டு தான் அவங்க வேலைக்கு போவாங்க. அப்படி ஒரு நாள் அவங்க ஜெபிச்சுட்டு அவங்க மறந்து சர்ச்சுக்கு போகாமலே வேலைக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு அவங்க போன காடு ரொம்ப அடர்ந்த ஒரு காடு, நல்ல ஒரு இருள் சூழ்ந்த காடு. அது எப்படிப்பட்ட காடுனா, கொஞ்சம் இருண்டா கூட அவங்க போன பாதை கூட கண்டுபிடிக்க முடியாது, அப்படிப்பட்ட காடு. ஆனா அங்க நிறைய மரங்கள் இருந்ததுனால தாத்தாவும் பேரனும் ஒரே சந்தோஷமாயி மரத்தை வெட்ட ஆரம்பிச்சாங்க. வெட்டி டைம் போனது கூட தெரியாம வெட்டிட்டு இருந்தாங்க. அப்போ பேரனுக்கு ரொம்ப களைப்பா இருந்துச்சு. தாத்தா, நம்ம நாளைக்கு வந்து வெட்டலாமான்னு சொல்லி பேரன் கேட்டான். அப்ப தாத்தா சொன்னாரு, சரிப்பா நம்ம போலான்னு சொல்லி 2 பேரும் திரும்பி பார்த்தா அவங்க 2 பேருக்கும் ஒரே அதிர்ச்சிங்க. என்னன்னு கேக்குறீங்களா? இருட்டு வந்துருச்சு. ஆமா, அந்த காடு முழுக்க இருண்டுருச்சு. அவங்களுக்கு எந்த பாதையில நம்ம வந்தோம்னு கூட தெரியல. கொஞ்ச நேரத்துல அவங்க நின்ன இடம் கூட இருண்டுருச்சு. அப்ப 2 பேருக்கும் ரொம்ப பயமா இருந்துச்சு. ஆண்டவரே, எங்களுக்கு எப்படியாவது ஒரு வெளிச்சத்தை தாங்க ஆண்டவரே, நாங்க இந்த இடத்த விட்டு போகணும்பா, நாங்க காலையில சர்ச்சுக்கு வராம வந்துட்டோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி 2 பேரும் குற்ற உணர்ச்சி பட்டு அந்த இடத்துல அழுது ஜெபிச்சாங்க. அப்ப ஜெபிச்ச மாத்திரத்துல அங்க ஒரு அதிசயம் நடந்துச்சுங்க. அங்க ஒரு ஒளி வந்துச்சு. ஆமா, எப்படின்னு கேக்குறீங்களா? பேரனுடைய சட்டை பையில இருந்து ஒரு ஒளி வந்துச்சு. அப்போ தாத்தா, இது என்னப்பான்னு கேட்டப்போ, அது ஒரு டார்ச் லைட். எடுத்து பார்க்கும்போது, அது எங்க இருந்துப்பா உனக்கு கிடைச்சதுன்னு தாத்தா கேட்டாரு. இது என்னுடைய சண்டே ஸ்கூல் டீச்சர் எனக்கு கொடுத்தது தாத்தான்னு சொல்லி அந்த பேரன் சொன்னான். அப்ப 2 பேரும் கர்த்தருக்கு உடனே மனசார நன்றி சொல்லிட்டு அங்க இருந்து அந்த டார்ச் லைட் எடுத்துட்டு அங்க இருந்து நகர ஆரம்பிச்சாங்க. அப்படியே அந்த வெளிச்சத்துல நகர்ந்து அந்த காட்டோட ஒரு முனைக்கு வந்துட்டாங்க. அவங்க வந்து நின்ன இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் தென்பட்டுச்சு. அப்ப இந்த பில்டிங் என்னது அப்படின்னு சொல்லி 2 பேரும் பார்த்தப்போ அது ஒரு தேவாலயம். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து நின்ன உடனே அந்த இடம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டது போல ஒரு லைட் எரிஞ்சது. அப்போ நம்மள தேவாலயத்துக்கு ஆண்டவர் கூட்டிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்தாங்க. இன்னும் ஒரு ஷாக்கிங் என்னன்னா, அந்த தேவாலயத்தோட முகப்புல உமது வெளிச்சத்தை தாரும், உமது பரிசுத்த பர்வதத்திற்கு எங்களை நடத்தும் அப்படின்னு சொல்லி எழுதிருந்துச்சு. அதை பார்த்த 2 பேருக்கும் கண்ணுல கண்ணீரே வந்துருச்சுங்க. ஆண்டவர் எவ்வளவு ஒரு அன்பா அவருடைய வெளிச்சத்தை கொடுத்து நம்மளை நடத்தி இங்க கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷமா அந்த தேவாலயத்துக்குள்ள போய் அன்னைக்கு ஜெபிச்சாங்க. ஆமா, நம்மளும் ஆண்டவர் தர வெளிச்சத்தை நம்ம வாங்க மறுத்துடுறோம். சில நேரங்கள்ல நம்மகிட்டயே வெளிச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளோட சுய புத்தியின் மேல சாஞ்சு நம்ம போயிடுறோங்க. ஆனா கர்த்தருடைய வேதமாகிய வெளிச்சத்தை கொண்டு நம்ம போகும்போது நம்ம கண்டிப்பா நம்ம சுய புத்தி மேல சாஞ்சு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்குள்ள நம்ம மாட்டிக்கொள்ள மாட்டோங்க. எனவே கர்த்தருடைய வேதமாகிய வெளிச்சத்தை நம்ம கையில எடுப்போம், நம்ம இருதயத்துல பதிப்போம். கர்த்தருக்காக வெற்றி பாதையோடு நம்ம போவோங்க. காட் பிளஸ் யூ. மேலும் இது போன்ற வீடியோக்களையும் சத்தியங்களையும் தொடர்ந்து பெறுவதற்கு தி ஹேமர் ஆஃப் ட்ரூத் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் அநேகரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.